ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேங்கோ வச்சு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மாம்பழ ஐஸ்கிரீம். நல்லா பழுத்த மாங்காய் எடுத்திருக்கேன். அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இதை ஒரு வானலில் அடுப்பில் வச்சு லேசாக கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா எந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வானலில் வச்சு அந்த மேங்கோ வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட் கூட இந்த பாலை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும். அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கட்டி ஃபார்ம் ஆகாமல் தான் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா அரை லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிட்டு அதையும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பதம் வந்துடுச்சு, கெட்டி பதம் வந்துடுச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை நல்லா ஆற வச்சிடணும். இதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், அதை மறந்துட்டு பாருங்கள். சர்க்கரை ஆட் பண்ணி அது லெமன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எந்த பவுலில் கிளாஸ் எதில் உங்களுக்கு இருக்கோ அதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி கட்டி படாமல் அப்பப்போ அங்கங்கே கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம ஊற்றுற கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் ஆற வச்ச எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணி வச்சிட்டோம். கிளாஸு எங்ககிட்ட இருந்த குட்டி குட்டி கப்ஸ்லலாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்ல அந்த ஜெல்லி மாதிரி சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே ஃப்ரிட்ஜே பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்குங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வச்சுட்டு நான் அதை வச்சதுலேருந்து ஃப்ரிட்ஜை திறக்கவும் மூடுவோம் இந்த வேலை தான் நடந்துட்டு இருந்தது. போதுண்டா சாமின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஒரு 4 hours எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம ஒரு லேசாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கரல் லேசாக அந்த ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னாவே வந்துடுது. ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சர்க்கரை அளவாக போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். ஏன்னா மேங்கோலேயே ஸ்வீட் இருக்குங்கிறதால நம்ம சர்க்கரை வந்து திட்டமாக தான் போட்டுக்கணும். நிறைய போட்டோன்னா ஓவர் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அது நல்லா ஃப்ரீசரில் வச்சதும் கட்டியானதால் அப்படி இருக்குது. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ப்ளஃபியாக அழகாக அப்படியே எடுக்கவே ஸ்மூத்தியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு வரேன். பாய். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.